மயிலாடுதுறை அருகே நெல் விதைக்கப்பட்ட வயல்களை காட்டுப்பன்றிகள் கூட்டம் நாசம் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் பம்பு செட் நீரை கொண்டு நடப்பாண்டுக்கான குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை தாலுகாவுக்குட்பட்ட கொர்க்கை, தாழஞ்சேரி, ஐவநல்லூர், வரகடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இப்பகுதிகளில் முன்பட்ட குறுவை சாகுபடிக்காக விதைவிடும் பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இரவு நேரங்களில் காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக வயலுக்குள் புகுந்து நெல் முளைப்பதற்கு முன்பே அதனை சேதப்படுத்தி வருவதாகவும், இதனால் நெற்பயிர்கள் முளைக்காமல் வீணாகி போவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் உடனடியாக காட்டுப்பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாழஞ்சேரி கிராமத்தில் இது மாதிரி நாங்கள் ஒரு 500 ஏக்கருக்கு மேற்பட்டு விவசாயம் பார்த்துட்டு வரோம். இங்கே இது மாதிரி காட்டு பண்ணி கடந்து ரொம்ப விதை 1200 கொடுத்து ஒரு பை விதை வாங்கிட்டு வந்து விட்டுருக்கோம். ரொம்ப காட்டு பண்ணி சேதப்படுத்துது. மீண்டும் பூம்புகாரில் போய் விலை வாங்கிட்டு வந்து மழையும் எடுத்து கொண்டு சுற்றி கட்டி லைட்லாம் போடுறோம். அதுவும் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. பன்னி ஒரு 50 மேற்பட்ட பன்னி வந்து சேதப்படுத்திக்கிட்டு இருக்கு. பன்னியை பிடிக்கிறதுக்கு உடனே அரசு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 வருஷ காலமாக அதிகமாக பன்னி அதிகரிச்சுட்டு இருக்கு. அதெல்லாம் எங்களால் விதை வாங்கி விட்டு ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வீட்டில் ஆள் போட்டும் படுக்க ஆள் போடுறோம். அதையும் ஒன்றும் லைட்டு கட்டியிருக்கிறோம். இங்கேருந்து பூம்புகார் போய் வலை வாங்கிட்டு வந்து மீனவர்கள்ட்ட போய் வலை வாங்கிட்டு வந்து கட்டுறோம். ஒன்றும் கண்ட்ரோல் படுத்த முடியல. அது அரசு தான் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த பன்னியை கண்ட்ரோல் பண்ணால் நாங்கள் விவசாயம் பண்ணலாம்.